சென்னை 121. இப்போ இந்த பின்கோடே கிடையாது. ரெட் ஹில்ஸ், அதாவது சென்னை 52 பின்கோடோட சேர்ந்து விட்டது. கொசப்பூர் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமம். ஒரு காலத்துல கொசஸ்தலையாருடைய அருகேயே இருந்ததுனால இந்த பெயர் வந்திருக்கலாம். ஆனா இந்த கொசப்பூர் கிராமத்துக்கு எதுக்காக ஒரு தனி பின்கோட் கொடுத்தாங்க, அப்புறம் எதுக்காக அது எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு சொல்ல வேண்டிய ஒரு வரலாறு. 1990களில் ஸ்பிக் நிறுவனம், அப்பொழுது இருந்த மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட், இப்பொழுது அதுக்கு பெயர் சென்னை பெட்ரோகெமிக்கல் கார்பரேஷன் லிமிடெட், சிபிசிஎல், இவர்கள் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து 840 கோடியில ஒரு அரோமேட்டிக்ஸ் கெமிக்கல்ஸ், அதாவது நறுமண கலவைகள் பிளான்ட் ஒன்று கொசப்பூர்ல ஆரம்பிப்பதாக அறிவித்தார்கள். ஆனா அறிவிப்பு ஒண்ணுதான் வந்ததே தவிர அது உடனே அதற்கு பின்கோடும் கொடுக்கப்பட்டது, டெவலப்மெண்ட் வேலையும் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா 2 பங்குதாரர்களுக்கும் நடுவே ஒரு பெரிய சண்டை வந்து வழக்குல தான் முடிந்தது. அதனால இந்த ப்ராஜெக்டும் கைவிடப்பட்டது, பின்கோடும் எடுக்கப்பட்டது. கொசப்பூர் மறுபடியும் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவை மாறிவிட்டது. சென்னை 122 கெருகம்பாக்கம் மாங்காடு. 19வது நூற்றாண்டு ஆங்கிலேயர்களுடைய புத்தகங்கள்ல எல்லாம் பார்த்தா கெருக்கம்பாக்கம், கிருக்கம்பாக்கம் அப்படின்லாம் பெயர் இருக்கிறது. ஆனா இப்போ அந்த இடத்துக்கு கெருகம்பாக்கம் அப்படின்னு தான் பெயர். சோழர்கள் காலத்திலிருந்து நீலகண்டேஸ்வர சுவாமி கோவில் இந்த இடத்துல உண்டு. ஆனா கெருகம்பாக்கத்தோடைய மிகப்பெரிய பெருமை வாய்ந்தது இதுக்கு அருகேயே இருக்கிற மாங்காடு. அங்க அன்னை காமாட்சிக்கு ஒரு பெரிய கோவில் நின்று கொண்டிருக்கிற கோலம். இதே கோவில்ல தபஸ் காமாட்சி அப்படிங்கிற ஒரு மூர்த்தி 20வது நூற்றாண்டுல காஞ்சி பெரியவருடைய பெயர்ல ஸ்தாபிக்கப்பட்டது. இதற்கு அருகேயே வெள்ளீஸ்வரர் கோவில், பல்லவர்கள் காலத்து கோவில், வெறும் சிவலிங்கம் தான், 6 அடி உயர சிவலிங்கம். இதற்கு அருகே வைகுண்ட பெருமாள் கோவில், அதுக்கு கலிகேசரி விஷ்ணு கிரகம் அப்படின்னு பல்லவர்கள் காலத்திலேருந்து ஒரு பெயர் இருந்திருக்கு. இந்த மாங்காடுக்கே அழகிய சோழநல்லூர் அப்படிங்கிறதுதான் பழைய பெயர் அப்படின்னு தெரிய வருகிறது. சென்னை 123 நசரத் பேட்டை. எப்படி இந்த கிராமத்துக்கு இப்படி ஒரு பெயர் வந்தது அப்படி என்பதற்கு ஆதாரபூர்வமாக ஒன்றுமே தெரிய வருகிறது இல்லை. ஆனா இந்த இடத்துக்கு பழைமை காலத்துல புருஷமங்கலம் தர்மபுரி கஷேத்திரம் அப்படின்னு தான் பெயர் இருந்திருக்கிறது. 12வது 13வது நூற்றாண்டிலிருந்து இந்த இடத்துல பச்சை வர்ண பெருமாள் கோவில், ஹரித வர்ண பெருமாள் கோவில்னு ஒரு பெரிய கோவில். ஆனா இந்த கிராமத்துக்கு பெருமை தந்ததே ஸ்ரீ ராமானுஜர், அதாவது வைணவ சம்பிரதாயத்தையே ஸ்தாபித்த ஸ்ரீ ராமானுஜர் அவர்களுடைய மருமகன் முதலி ஆண்டான் அப்படி என்கிற தாசரதி இந்த இடத்துல பிறந்ததுனாலதான் இந்த கிராமத்துக்கு மிக பெருமை உண்டு. நசரத் பேட்டையோட பழைய பெயர் தாசரதி பேட்டை அப்படின்னு ஒரு கதையும் உண்டு. ஏன்னா முதலி ஆண்டானுடைய பெயர் தாசரதி, அந்த தாசரதி அப்படிங்கிறது தான் நசரத் அப்படின்னு மாறியது அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம் பக்தவத்சலம் பிறந்த ஊரும் இதுதான். இந்த சென்னை 123 இன்னொரு பகுதி செம்பரம்பாக்கம். சென்னைக்கே ஒரு லைஃப் லைனாக இருக்கிற அந்த பெரிய ஏரி இந்த இடத்துல தான் இருக்கிறது. சென்னை 124 மொத்தம் 6 போஸ்ட் ஆபீசஸ் இந்த பகுதியில். கூத்தம்பாக்கம், நேமம், புதுச்சத்திரம், உடையார் கோவில், வெள்ளவேடு, திருமழிசை. இதுல மிக ஃபேமஸ் ஆனது திருமழிசை தான். ஜெகநாத பெருமாள் கோவில் இந்த கிராமத்துல தான் திருமழிசை ஆழ்வார், அதாவது வைணவ சம்பிரதாயத்தில் இருந்த 12 ஆழ்வார்கள்ல திருமழிசை ஆழ்வார் பிறந்த கிராமம் இந்த கிராமம் தான். குலோத்துங்க சோழனால கட்டப்பட்ட கோவில் தான் அந்த ஜெகநாத பெருமாள் கோவில். ஆனா இந்த பகுதியில இருக்கிற ஒரு கிராமத்திலையும் மிக அழகாக சிறிய பெரிய கோவில்கள்லாம் இருக்கிறது. நேமம்ல அமிர்தாம்பிகா அம்மன் சமேத அவுண்டீஸ்வரர் கோவில், அதுவும் சோழர்கள் காலத்து கோவில். அதே போல கலியுகராய பெருமாள் கோவில் அப்படிங்கிறது உடையார் கோவில் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது. அதே இடத்துல தான் திரிபுராந்தகரேஸ்வரர் கோவிலும் இருக்கிறது. புதுச்சத்திரத்துல அருணாச்சலேஸ்வரர் கோவில், இதுக்கு ஒரு காலத்துல வந்து விஸ்வநாத சுவாமி கோவில்னு பேர் இருந்திருக்கு. வெள்ளவேடியில 2 கோவில்கள், தாத்ரீஸ்வரர், சாந்தீஸ்வரர். இப்படியெல்லாம் பெருமை வாய்ந்த கோவில்கள்லாம் இருக்கிற பகுதியை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லையே அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தம். சென்னை 125 முகலிவாக்கம் மணப்பாக்கம். முகலிவாக்கத்தை பத்தி ஒன்னும் அவ்வளவாக பெரிய ஒரு வரலாறு தெரிய வருதில்லை. போரூரை பத்தி பின்கோடை பத்தி பேசும்பொழுதே நான் சொல்லி இருந்தேன், அங்க இருக்கிற கல்வெட்டுகள்ல மணப்பாக்கத்தை பத்தி சோழர்கள் காலத்திலேருந்து ஒரு கிராமம் இருந்தது அப்படின்னு தெரிய வருகிறது. மணப்பாக்கத்துடைய சமீப வரலாறு L&T நிறுவனத்துடைய 2 ஃபேக்டரிஸ் அந்த பகுதியில வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வருகிறது. 1944வது வருடம் பாம்பேயில் ஈஸ்ட் கோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தொடக்கப்பட்டது. அது L&T 4 டேனிஷ் இன்ஜினியர்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கம்பெனி சென்னையுடைய துறைமுகம் விரிவாக்கம் அடைவதற்காக சென்னையில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துக்கொண்டு 1960களில் மவுண்ட் ரோட்ல, கிளப் ஹவுஸ் ரோட்ல அதோடைய அலுவலகத்தை ஆரம்பித்தது. பிறகு மணப்பாக்கத்தில் 26 ஏக்கர் விலைக்கு வாங்கி அந்த இடத்துல ECC உடைய தலைமை செயலகத்தை கட்டியது. அதற்கு எழுத்தப்புறம் இதே நிறுவனத்துடைய மற்றொரு கம்பெனி ஆட்கோ, இங்கிலாந்துல இருந்த ஆட்லி இன்ஜினியரிங் கம்பெனியுடைய கொலாபரேஷன்ல ஆரம்பிக்கப்பட்டது. சென்னை 126
6 மாடம்பாக்கம், சித்தாலப்பாக்கம், மப்பேடு அப்படிங்கிற பகுதிகள்லாம் சேர்ந்த ஒரு பின்கோட். மாடம்பாக்கம் அப்படின்னு பெயர் சொன்ன உடனே அங்க இருக்கிற மிக அழகான தேனுபுரீஸ்வரர் கோவில் தான் முதல்ல மனசுக்கு வரும். அந்த கோவிலை மெயின்டைன் பண்ணுவது இப்போ ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. பல்லவர்கள் காலத்துல முதல்ல கட்டப்பட்டு அதற்கு பிறகு பராந்தக சோழனால இப்போ இருக்கிற ஒரு கற்கோவிலாக கட்டப்பட்டு அதற்கும் பிறகு குலோத்துங்க சோழனால புதுப்பிக்கப்பட்ட ஒரு கோவில். இந்த பகுதியில பெரிய பெரிய ஏரிகள், அதாவது மாடம்பாக்கம் ஏரி, சித்தாலப்பாக்கம் ஏரி, பெரும்பாக்கம் ஏரி, இப்படி எல்லாம் ஏரிகள். ஒரு காலத்துல எவ்வளவு நீர்வளம் இந்த பகுதியில இருந்திருக்கும் அப்படிங்கிறது இதை பார்க்கறச்சே தெரிய வருகிறது. மப்பேடு அகரம் அப்படிங்கிற அந்த பேரு, அதுல இருந்தே அங்க ஒரு அக்ரஹாரம் ஒரு காலத்துல இருந்ததாக நமக்கு தெரிய வருகிறது. அதே போல கஸ்பாபுரம்னு ஒரு மிக அழகான பெயர். கஸ்பானா என்ன அர்த்தம்? ஒரு ட்ரேட் ரூட், அதாவது பல வழிகள்ல இருந்து வியாபாரிகள் ஒன்னா வருகிற ஒரு பகுதிக்கு கஸ்பா அப்படின்னு பெயர். அதுல இருந்து நவாபு காலத்துல ஒரு வேளை இந்த பகுதியில நிறைய வியாபாரிகள் வந்திருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. சென்னை 127 மேலக்கோட்டையூர் மாம்பாக்கம். ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி தான் நான் இந்த பகுதியில என்ன இருக்கு அப்படிங்கிற பாக்குறதுக்காக போயிருந்தேன். மேலக்கோட்டையூர் ஏரி, மாம்பாக்கம் ஏரி, அம்மணம்பாக்கம் மலைகள், அவ்வளவு ஒரு செழிப்பா இருக்கிற ஒரு பகுதி. இந்த அம்மணம்பாக்கம் அப்படிங்கிற பெயர்ல இருந்தே என்ன தெரிய வருகிறது? ஒரு காலத்துல இது ஜீனர்களுக்காக இருந்த ஒரு செட்டில்மெண்டா இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு சான்றெல்லாம் இப்போ ஒன்றும் பெருசாக கிடைக்கிறது இல்லை. இந்த மேலக்கோட்டையூர் ஏரிக்கு அருகேயே ஒரு மேகநாதீஸ்வரர் கோவில். பல வருடங்களுக்கு முன்னாடி பூமியிலிருந்து ஒரு சிவலிங்கமும் ஒரு நந்தியும் கிடைத்து அதை வைத்து ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அதற்கு பக்கத்திலேயே சில சோழர்கள் காலத்து கல்வெட்டுகளும் கிடைத்திருக்கின்றன. அதுவும் அந்த கோவிலேயே வைத்திருக்காங்க. இந்த பகுதிக்கு ஒரு காலத்துல குமிழி நாடு ஜெயம் கொண்ட சோழ மண்டலம் அப்படின்னு ஒரு பெயர் இருந்திருக்கிறது. மலைகளுக்கு அருகே குமிழி வேதகிரீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. இந்த வேதகிரீஸ்வரர் கோவில் முதல்ல பல்லவர்களால கட்டப்பட்டு அதற்கு பிறகு குலோத்துங்க சோழனால புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. சென்னை 128 கோவூர், அதே போல தண்டலம். இந்த தண்டலத்துல ஒரு கைலாசநாதர் கோவில். ஆனா அது 200-300 வருட பழையதான் அப்படின்னு சொல்றாங்க அங்க போன போது. ஆனா கோவூர் மிக பழமை வாய்ந்த ஒரு கிராமம். குலோத்துங்க சோழனால கட்டப்பட்ட ஒரு கஜபிருஷ்ட விமானம் உடைய ஒரு சிவன் கோவில். இந்த கோவூருக்கும் சென்னைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. 1830களில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு சீஃப் துபாஷாக இருந்தவர் கோவூர் சுந்தரேச முதலி. இவர் சென்னையுடைய ஜார்ஜ் டவுன் பகுதியில பந்தர் ஸ்ட்ரீட்ல அவருடைய இல்லத்தை வைத்துக் கொண்டிருந்தார். இவருடைய அழைப்புல தான் தியாகராஜ சுவாமி திருவையாறிலிருந்து சென்னைக்கு கோவூர் கோவில்ல 5 கீர்த்தனைகள் போட்டிருக்கிறார். இந்த கோவூருக்கு பெருமை தந்ததே அந்த 5 கீர்த்தனைகள் தான். இப்பொழுது சேக்கிழார் அவருடைய பெரிய புராணத்தை கோவூர்ல தான் எழுதினார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு எங்கேருந்து சான்று அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது இல்லை. இந்த கோவூர்ல ரேபிட் நகர்னு ஒரு பகுதி. அது ஒரு காலத்துல ரேபிட் சைக்கிள்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பித்த ஒரு ஏரியா. இப்பொழுது அது ஒரு ஹவுசிங் காலனி. சென்னை 129 கோவிலம்பாக்கம். கோவிலம்பாக்கம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறதுனால அங்க ஏதாவது ஒரு கோவில் இருக்கும் அப்படின்னு நானும் போய் தேடினேன். ஆனா எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனா கோவிலம்பாக்கத்துக்கு சென்னையுடைய நீர் சேமிப்பு திட்டத்துல எவ்வளவு ஒரு பெரிய முக்கியமான ஒரு ரோல் இருந்திருக்கிறது அப்படின்னு எனக்கு அங்க போய் அந்த இடத்தை பத்தி மக்கள் எழுதினதை படித்து அதற்கு பிறகுதான் புரிந்து கொண்டேன். அதாவது இந்த கோவிலம்பாக்கம் ஏரி அப்படின்னு இப்பொழுது ஒன்று இருக்கிறது. ஒரு காலத்துல மேடவாக்கம் ஏரியில மழை நீர் நிரம்பிய பிறகு கோவிலம்பாக்கம் ஏரிக்கு கோவிலம்பாக்கம் ஏரியிலிருந்து சுண்ணாம்பு குளத்தூர் ஏரிக்கு அதற்கு பிறகு பள்ளிக்கரணையில இருக்கிற அணை ஏரிக்கு சென்று அங்கிருந்து கடல் நீருக்கு போய் விடுவான். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்திருக்கிறது. ஆனா கோவிலம்பாக்கமே ஒரு ஹவுசிங் காலனியாக மாறின பிறகு மேடவாக்கம் ஏரியே ஒரு சாக்கடைக்கு ஒரு சப்ளையாக மாறி அங்கிருந்து இருந்த சாக்கடை தண்ணி எல்லாம் கோவிலம்பாக்கம் ஏரிக்கு அங்கிருந்து எப்படி சுண்ணாம்பு குளத்தூர் ஏரிக்கு போய் அங்கிருந்து எப்படி பள்ளிக்கரணைக்கு போகிறது அப்படிங்கிறது தான் சமீப காலத்து வரலாறு. சென்னை 130 நாவலூர் தாழம்பூர். இப்போ எல்லாம் ஐடி பகுதிகள், அதாவது OMR ராஜீவ் காந்தி எக்ஸ்பிரஸ்வேயோட லாஜிக்கல் எண்ட், அங்க எல்லா ஐடி கம்பெனிகள் தான். அதனால புது ஏரியா, புது காலனி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த சென்னை பகுதிக்கே நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் ஒரு வரலாறு இருக்கும். அதே போலதான் இந்த நாவலூர். ஒரு காலத்துல நாவல் தாவளம் அப்படின்னு ஒரு பெயர் இருந்திருப்பதாக கருதப்படுகிறது. அதுவும் எங்கேருந்து தெரிய வருகிறது? காஞ்சிபுரத்துல இருந்த புத்த காஞ்சி கல்வெட்டுகள்ல இந்த நாவலூர் தாவளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய புத்த சமூகத்துக்கு ஒரு இருப்பிடமாக இருந்ததாக நமக்கு தெரிய வருகிறது. அதே போல சோழர்கள் காலத்துல அதியமான் பெருவழின்னு ஒரு பெரிய ஹைவே இருந்திருக்கிறது. அதியமான் கோட்டையிலிருந்து இந்த நாவல் தாவளம் வரைக்கும் வந்திருக்கிறது.
அது எவ்வளவு ஒரு பெரிய ஹைவேயாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இப்ப பார்க்கறச்சே தான் தெரிய வருகிறது. இந்த நாவலூருக்கு அருகே இருக்கிறது தாழம்பூர். இங்கேயும் சீலேஸ்வரர் கோவில் இந்த மாதிரி பெயர்லாம் வைத்துக்கொண்டு சமீப காலத்துல தான் பெயர் வைத்திருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற சிவலிங்கங்கள் எல்லாமே வந்து பூமியில இருந்து தோண்டி எடுக்கப்பட்டது. சென்னையோடைய ஃபைனல் பின்கோட் 131 சித்தாளப்பாக்கம். இத்தனை நாளா நான் சொல்லிட்டு வந்திருந்த ஒரு எபிசோட்லயும் அந்த பின்கோட் எப்ப ஆரம்பித்தது அப்படி என்பதை பத்தி ஒரு தகவல் கூட கிடையாது. ஆனா இது என்ன கோயின்சிடென்ஸ் பாருங்க, கடைசி பின்கோடுக்கு மட்டும் எல்லா வரலாறும் இருக்கு. மார்ச் 10ஆம் தேதி 2018 வருடம், அதாவது இன்னையோட 6 வருடங்கள் முன்னாடி இந்த பின்கோட் ஃபார்ம் செய்யப்பட்டது. அதற்கு முன்னால் அது வந்து மாடம்பாக்கம் உடைய ஒரு பகுதியாக இருந்தது. அதற்கு பிறகு சித்தாலப்பாக்கம் ஒரு தனி பின்கோட் ஆனது. அது எதனால வந்தது அப்படிங்கிறதும் வந்து தபால் துறை வந்து மிக அழகாக அதை எக்ஸ்பிளைன் செய்திருக்கிறார்கள். 25,000 பேர்களுக்கு மேல ஒரு பகுதியில் இருந்ததுனால இதற்கு ஒரு தனி பின்கோட். இதை பத்தி ஒரு பெரிய வரலாறு என்ன அப்படின்னு தெரிய வரதில்லை. ஆனா சித்தாலப்பாக்கம் அப்படிங்கிறது 19ஆவது நூற்றாண்டுல ஆங்கிலேய ரெக்கார்ட்ஸ்லயும் தெரிய வருகிறது. இதற்கு நடுவுல ஒரு ஈசன் மலை, அந்த ஈசன் மலைக்கு மேல ஒரு கேள்வி கேட்பார் இல்லாம ஒரு தனி சிவலிங்கம். ஆனா அதுக்கு ஒரு கோவில் ஒன்றும் இல்லை. அதோட வரலாறு அவ்வளவாக சரியாக தெரிய வரதில்லை. 2 நாட்களுக்கு முன்னாடி தான் சென்னை 131 எல்லா பின்கோடும் முடிந்தது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா உடனே மக்கள்கிட்ட ஃபீட்பேக், சார் சென்னை 132 மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பின்கோட் ஆஸ் ஆஃப் நவ் ஃபார் சென்னை திருமுடிவாக்கம், சென்னை 132. இதோடைய பழைய பெயர் துருமுடிப்பாக்கம். சிவபெருமானுக்கு தளதளன்னு நிறைய ஜட்டை இருக்கிறதுனால துருமுடி, அதனால அந்த பகுதிக்கு அந்த பெயர். இது வந்து ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்துல புலியூர் கோட்டத்துல குலோத்துங்க சோழபுரம் அப்படிங்கிற குன்றத்தூர் நாடுல இருந்த துருமுடிப்பாக்கம். இங்கே ஒரு சிவன் கோவில் திருமுடி நாயனார். அதற்கு பிறகு வடமொழியில அவருக்கு வேணீஸ்வரர், அதே அர்த்தம் தான். 12ஆவது நூற்றாண்டுல இருந்த 2வது ராஜராஜனோட கல்வெட்டெல்லாம் இந்த கோவில்ல நமக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த திருமுடிவாக்கம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்ல இருக்கிற ஒரு பகுதி. இது ரொம்ப ஃபேமஸ் ஆன காரணமே அங்க இருக்கிற ஒரு சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இதுல ஒரு விசேஷமான பாயிண்ட் என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல பெண் ஆண்டர்பிரினர்ஸுக்காக தனியாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது.